விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பெரும்பாலானோர் 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்றாங்க. அத்தனையும் போய் ஏற்கனவே இது குறித்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்தும் இந்த அரசு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்யலை, எந்த நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கு அந்த கறிக்கோழி கொள்முதல் செய்கின்ற அந்த நிறுவனத்திற்கு தான் இவர்கள் உதவியாக இருக்காங்க. இதில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவரெல்லாம் போராட்டம் நடத்தி அந்த போராட்ட நடத்துக்கெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் விடுதலை ஜாமீன் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது அவருடைய வாழ்வாதாரம். இந்த கறிக்கோழி வளர்த்தி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு அதனுடைய கறிக்கோழி வளர்க்கின்ற பொழுது அதனுடைய செலவு அதிகரித்து விட்டது. அது புள்ளிவரமாக கொடுக்குறாங்க. அதற்கு உண்டான தொகையை அதிகரித்து தான் கேட்குறாங்க. அதை கூட இந்த அரசு சரியான முறையிலே அந்த நிறுவனத்தை அணுகி அந்த கறிக்கோழி வழக்கிற்கு அணுகி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமமான ஏற்பாட்டை செய்திருக்கணும். ஆனால் அதெல்லாம் இந்த அரசை பற்றி கவலையே கிடையாது, அதை பற்றியும் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு விவசாயிகள் பற்றியும் கவலைப்படுறதில்லை, பொதுமக்களை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஒட்டுமொத்த மக்களையே பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கரையோ அழுக்கோ மனசுல இல்லாம துணியில மட்டும் இருக்கட்டும், அத நாங்க நீக்கிடுறோம். கவலைப்படாத கண்ணா, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் லெபனான் தான்.